தன்னை வந்து ஒரு மிகையான பிம்பமாக தனக்குத்தானே ஒரு பூதாகரமான பிம்பத்தை அவர் வந்து கற்பனை செய்து கொண்டிருக்கிறாரோ அப்படின்ற சந்தேகம் வருது. இதெல்லாம் அவர் எப்படி பார்த்தாலும் அவர் சினிமாக்காரருங்க. அவர் இப்பதான் அரசியல்வாதி. அவர் அடிப்படையில் ஒரு சினிமாக்காரர்னு சொல்லும்போது இந்த துணி ஒன்று இருக்கும், ஒரு பாஸ் விடுறது, ஒரு டைலாக்கை நார்மல் டைலாக்கே ஒரு பஞ்ச் டைலாக்கை பேசுறதுங்கிறதா இருக்கும். நம்ம அதெல்லாம் ஒரு பெரிய விமர்சனமாக கருதணுமா? அதுலேருந்து மாறி ஒரு முழுமையான அரசியல்வாதியாக வந்து அந்த டெம்ப்ளேட்ல பேசுறதுக்கே ஒரு காலம் எடுக்கும். எப்போதான் முழுமை அடைவார்? 1.5 வருஷம் ஆயிடுச்சு. அவர் தயாரானது அவர் தான் சொன்னார். நான் வந்து அண்ணாவை படிக்கிறேன், பெரியாரை படிக்கிறேன், அம்பேத்கரை படிக்கிறேன், எல்லாத்தையும் நீங்களும் படிங்க, படிச்சுட்டு டைம் எடுத்துகிட்டு நம்ம அரசியல் பண்ணுவோம் அப்படின்னாரு. 50 வருஷ வாழ்க்கையில் வந்து இவ்வளவு நாள் டைம் எடுத்துகிட்டு இப்போ அரசியலுக்கு வர்றாரு அப்படின்னா அவர் பொறுமையாக எல்லாத்தையும் தயாரிச்சுட்டு அதுக்கப்புறம் வர்றாருன்னு தானே புரிஞ்சுக்கிட வேண்டியது இருக்குது. இப்போ தான் வந்திருக்கிறாரு, இனிமேல் அவர் தயாராகிக்கிறாரு அப்படின்னா பிள்ளைய ப்ரீகேஜியில் சேர்த்துருக்குறோம் அப்படின்னா நான் நாளைக்கு கிராஜுவேட் ஆயிடுவேன்னு வரையும் பிரச்சாரம் பண்ணுறாரு. ப்ரீகேஜில் இருக்கேன்னு ஒத்துக்குங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அரசியலை பில்ட் பண்ணுங்க. எடுத்த உடனே ஏன் வந்து தேர்தல் அரசியல் அல்லது வந்து வாக்கு அரசியல் அல்லது வந்து முதலமைச்சர் வேட்பாளர்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க.